அடுத்த கொஸ்டின் கேட்குறேம்மா. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் அதாவது 3 மாதம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியடு, அந்த டைமில் வந்து பார்த்துருந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைன்னு நினைக்கிறியா இல்லை அது மூட நம்பிக்கை? உண்மைதாம்மா, மூட நம்பிக்கை இல்லை. கரெக்ட் தாம்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர்னு சொல்கிறாங்க. அந்த 3 மாதத்துல தான் வந்து கரு வந்து உருவாகிற டைம், அதுக்கு ஆர்கன் டெவலப்மெண்ட்டு எல்லாமே வந்து நடக்கிற டைம். அந்த டைமில் வந்து நம்ம பார்த்து பத்திரமா இருக்கணும். இந்த மாதிரி வந்து குடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது. இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்க வீட்டில் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்து இருந்துக்கணும், அந்த இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணணும், வேறு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கருத்தரிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள, அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அது வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனால வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தைக்கு வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர்லேயே ஃபோலிக் ஆசிட் வந்து எடுக்கணும். எல்லா ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்டு, அயன் சப்ளிமெண்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்து பத்திரமா வந்து இருக்கணும். ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் ரொம்ப முக்கியமாக அவங்க கேர் பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும்.